மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. ஒரு அற்புதமான செய்தி வருகிறது என்று நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே இது நாள் வரை எனக்கு வெளிப்பட்டிராத ஒரு வெளிப்பாடு எனக்குள்ளே வந்திருக்கிறது என்று நம்புகிறேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இப்படியே 1-2 அந்நிய பாஷை பேசிட்டு நடந்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, பைபிளில் எல்லாம் எழுதி தான் இருக்கு, எல்லாம் கண்ணு முன்னாடி நிற்கிது, பைபிளில் நிற்கிது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஒரு வெளிப்பாடாக வரணும். பார்த்தீங்களா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாட்டின் அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏதோ அவங்க வாழ்ந்தாங்க, இவங்க வாழ்ந்தாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, யார் சொன்னாலும் கடைசியில் நம்முடைய இருதயத்தில் தேவன் பேசிய வேத வாக்கியங்களிலிருந்து கொடுத்த வெளிப்பாட்டின் அடிப்படையிலே தான் நாம் வாழும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றபடி அது ஏதோ உலகத்தார் வாழ்கிற வாழ்க்கையை போல போய்விடுகிறது. ஒவ்வொரு நாளும் நான் முன்ன சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற வார்த்தையை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. 365 நாள் 366வது நாள் இருந்தாலும் அந்த 366வது நாளுக்கும் அவர் பேசுவார். காலையில் எழுந்த உடனே என்னமோ பேசுவார். நான் சொல்லியிருக்கேன், தேதி போட்டு எழுதி வைங்க. ஒரு வருஷத்தில் அவர் உங்ககிட்ட என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஒவ்வொரு வரி தான் எழுதணும், நிறைய எழுதக்கூடாது. ஒரு பாரா எழுதுனா அப்போ பின்னாடி வாசிக்க மாட்டோம், பைபிளே வாசிக்க மாட்டேங்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வரி, 365 நாளைக்கு 365 வரி கர்த்தர் என்கிட்ட அதை சொன்னார். அப்படி அது ஒரு வரி அதில் எழுதிடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் இடைப்பட்டு கர்த்தர் பேசியதை நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட இருக்கிறது. அவருடைய மனநிலை எப்படியோ அப்படி நாம் இருந்தால் நம்ம தோற்று போகவே மாட்டோம். துக்கம் வரவே வராது, பாடு வரவே வராது, பிசாசு ஜெயிக்க முடியாது, மனுஷர்கள் நம்ம ஜெயிக்க முடியாது. ஆனால் அவருடைய மனநிலையை விட்டு நம்முடைய மனநிலை இந்த உலகத்தாருடைய மனநிலையா, அல்லது இடையில உலகம் வந்து போகுமானா, அந்த இடையில உலகம் வந்து போகுது பாருங்க, அந்த கேப்பில் பிசாசு என்னத்தையே பண்ணி விட்டுறான். ஒரு சீசன் நான் நினைப்பேன், எப்போதும் கர்த்தரிடத்தில் எப்போதும் வேணுங்களா, எப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல். இது என்னையா அது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்புறம் நான் யோசிப்பேன், பரலோகத்துக்கு எதுக்கு போகிறோம்? இங்கெல்லாம் கூட ஒழுங்காக கர்த்தரை ஆராதிக்கிறவங்க அங்கே போய் ஆராதிக்கிறதே தோத்திரம் 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 தோத்திரம். அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்களே, பரிசுத்தர் பரிசுத்தர், வேறு பொழப்பே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு இன்பம் எதுவுமே இல்லை. இன்பங்கிறது எது? கர்த்தர் கொடுத்தது தான். அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் ஒரு இன்பத்தை கொடுக்குறாரு. நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நீங்கள் திருப்தியாக செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்கள் இருதயம் உங்களை சமாதானமாக வைக்குது. அந்த ஒரு பேப்பர் எழுதுனா அதில் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம்ங்க அப்படின்னா உங்கள் இருதயம் திருப்தியாக இருக்கா? அப்போ எல்லா காரியங்களையும் நன்றாக நேர்த்தியாக செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அது நேர்த்தியாக செஞ்சால் நம்ம இருதயம் சமாதானமாக இருக்குது. நான் யோசிப்பேன், வீட்டில்
பாத்திரங்கள்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டா கூட அது ஒரு சமாதானம் தான். வீட்டை கூட்டி சுத்தமாக வச்சுருந்தா அது ஒரு சமாதானம் தான். யாராவது வந்து பார்க்குறப்ப குப்பையாக இருந்தால் உட்கார்ற சேர்லாம் அது தூசி படிஞ்சிருந்தா அது நமக்கும் நல்லா இல்லை, வந்து பார்க்குறவங்களும் நல்லா வச்சுருக்க ஐயா அப்படி சொல்லுவாங்க. we are called to be perfect. அதாவது பரிபூரணமாய் உங்களுடைய பரலோக பிதா எப்படி பூரண சர்க்குணராய் இருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள்னு சொன்னால் அது எப்படிங்க முடியும்? நம்ம ஒரு ஆள் அது எப்படி பொய் சொல்லாமல் பிழைக்க முடியுமா? இப்போ பொய்யை சொல்லி பிழைக்க போறியா? அது பொய் ஏற்கனவே அது பிசாசோடைய சரக்கு, அதை வச்சு பிழைக்க முடியும். ஆக இப்படி ஏதோ போட்டியாக பேசக்கூடிய காரியங்கள் இருக்குது. நம்முடைய மனதிலும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகின்ற. ஆனால் முடிவிலே கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தான் சமாதானம் வருதே ஒழிய, கர்த்தருக்கு அர்ப்பணிக்காமல் ஒரு 10% துண்டா நான் ஒதுக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த சமாதானம் வரலை. அந்த 10%ல பிசாசு உட்கார்ந்துக்கிட்டே இருந்து பைபிள் வாசிக்கிறப்ப தப்பாக ஒரு அர்த்தம் சொல்லிவிடுறேன். அதனால தான் இத்தனை டினாமினேஷன். ஒரே பைபிள் ஆனால் இத்தனை டினாமினேஷன், இத்தனை விதமான வித்தியாசமான போதனைகள். ஏன்னு கேட்டால் அவர் எழுதுன ஒரு அர்த்தத்தோடு எழுதுனா இவன் வேற ஒரு அர்த்தத்தோடையும் சேர்த்துக்கிறான் அதில். அதனால தான் டினாமினேஷன் சபை போதனைகள் வித்தியாசமாக இருக்கிறது காரணம். பைபிள் போதனையா அது ஒன்று தான், ஆனால் சபை போதனைகள் வித்தியாசமானவைகள். அதனால் நாம் பைபிள் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் கேட்கணும். அவங்களோட ஒத்து போகிறேன் இவங்களோட ஒத்து போகிறேன் எங்கேயும் போக முடியாது. நீங்கள் எந்த மதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்த தாழ்ந்த இதிலிருந்து வந்தாலும் சரி, கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர். கர்த்தர் மட்டுமே உங்களுடைய மனதிலே திருப்தியை கொடுக்க முடியும். இப்போ பொதுவாக நாம் தமிழ்நாட்டு ஆட்கள் நம்மளாம் இந்த ஆப்ரிக்கான்ஸ். ஹலோ, அது எப்படி பாஸ்டர்? நம்ம எல்லாருமே ஆப்ரிக்கான்ஸ் தான். அந்த தோல் வெள்ளையாக இருக்க சிவப்பாக இருக்கிறவங்க அது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. சில ஆள் வளர்த்தியாக இருக்கிறான், ஒரு ஆள் குட்டையாக இருக்கிறான். வளர்த்தியாக இருக்க ஆளுக்கு குட்டையாக பொண்ணை பார்க்கவே கூடாது. குட்டையாக இருக்கிற மாப்பிள்ளைக்கு வளர்த்தியாக இருக்க பொண்ணைய பார்க்க முடியாது. ஒரு கேஸ் நாங்கள் அப்படி பார்த்தோம். பொண்ணு தப்படி அவன் இருக்கான் அவ்வளவுக்கு. என்னடா யார்டா பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்தேன்னு, அதெல்லாம் சொந்தங்களான்னு. சரி சொந்தம்னு விட்டேன். அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு சரியான மேட்ச் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர்கிட்ட நின்றுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் வச்சிருக்கிற ஆள், எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், நான் உமக்கு பிரியமாக நடக்கிறதுனால உம்முடைய வாழ்க்கையை நான் எப்படி மகிமைப்படுத்துவேன்னு அதை எனக்கு சொல்லுங்க, நான் வர்றேன். அப்படி சொல்கிறது தான் ஜெபம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், கன்ஃபெஷன், அறிக்கையிடுதல். பாவ அறிக்கையை நம்ம சொல்லலை. பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் பாவ அறிக்கை தான் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற விஷயம். ஆனால் நாம் விசுவாசிகள் பாவ அறிக்கையை எங்கேயோ விழுந்தால் தான் எந்திரிச்சு ஐயையோ ஆண்டவரே மன்னிக்கணும் பாவ அறிக்கை வருவோம். மற்றபடி பாவ அறிக்கை விசுவாசியோட வாழ்க்கையில் பாவ அறிக்கைக்கு அப்படி ஒன்றும் ரொம்ப இடம் கிடையாது. ஆனால் விழுந்தா எந்திரிச்சு கர்த்தர்ட்ட ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அல்லேலூயா இப்போ இதை கூட மன்னிக்கிறீர் ஆண்டவரே, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அதை நம்பி வர்றேன் ஆண்டவரே, இடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, அதை நம்பி வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் சரி சரி இன்னுமே ஒழுங்காரு அப்படி சொல்லிட்டு சொல்லுவார்.
ஆனால் அது பாவ அறிக்கை. நாம செய்யறது விசுவாச அறிக்கை. எது விசுவாச அறிக்கை? அவர் நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னாரோ, அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு சொன்னாரோ, நாம் எப்படிப்பட்ட ஆளுகள்னு கர்த்தர் நமக்கு சொன்னாரோ அதை அப்படியே நம்புறது, அதை அறிக்கையிடுறது தானே விசுவாச அறிக்கை. அவர் தன்னை பற்றி என்ன சொன்னாரோ, நம்மை பற்றி என்ன சொன்னாரோ, இயேசுவை பற்றி என்ன சொன்னாரோ, பரிசுத்த ஆவியை பற்றி என்ன சொன்னாரோ, உலக ஜனங்களை பற்றி என்ன சொன்னாரோ, பிசாசை குறித்து என்ன சொன்னாரோ, அவர் சொன்னதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறது தான் சரி. அதை அறிக்கையிடுறது தான் விசுவாச அறிக்கை. அது விசேஷமாக விசுவாச அறிக்கைங்கிறப்ப நம்முடைய நன்மைக்காக அது குழந்தை பிறக்கிறதுலேருந்து இல்லை, கருவில் குழந்தை உண்டார இதிலிருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே கூட கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் பாதுகாப்பேன், உன் தாயின் வயிற்றில் இருந்தபோது உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் ஒருத்தன்ட்ட. என்னையா அது எப்படியா நடக்குதுன்னு, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னை தெரியும்டான்றார். நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பேச முடியாது. அவரு உங்களை பார்த்து 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 உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்னு சொல்லி அந்த எசேக்கியேல் 20 என்ன ஒன்று போட, நான் பார்த்து வச்சிருக்கிறேன். என்ன மாதிரி இடம்? நான் பார்த்து வைத்திருக்கிற சிங்காரமான தேசம். நான் பார்த்து வச்சிருக்கிற சிங்காரமான தேசம் போன்ற வாழ்க்கை உங்களுக்கு உண்டென்று, அங்க கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அவர் சொன்னாரா இல்லையா? வசனம் எங்க இருக்கு? 20:6. எசேக்கியேல் 20:6 பைபிள் எடுத்து பாருங்க. நம்ம ஏற்கனவே 2-3 தடவை வாசிச்சிருக்கிறோம். எசேக்கியேல் 20:6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும், அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. அவர் ஏதோ கணக்கு வச்சிருக்கிறார். அவங்களை அப்போ எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து நான் கூட்டி வருவேன், கூட்டி வந்து நான் ஏற்கனவே ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா தேசங்களை காட்டிலும் சிங்காரமான தேசம், அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன்னு அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்தேன்றார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை எகிப்து தேசம் போன்ற பாவத்திலிருந்து உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இப்ப அவர் வைத்திருக்கிற சிங்காரமான அந்த பாலும் தேனு ஓடுகிற தேசம் போன்ற வாழ்க்கை உங்களுக்கு உண்டென்று அநேக வாக்கு தத்தங்களிலே சொல்லியிருக்கிறார். குழந்தை கருவில் இருக்கிறப்ப காப்பாற்றுவேன்றாரு, பிறக்கிறப்ப காப்பாற்றுவேன்றாரு, பிறந்து வளர்றப்ப காப்பாற்றுவேன்றாரு. கல்லறைக்கு போவோம் வரைக்கும் கூட நான் சொல்ல மாட்டேன். இப்போ இனிமேல் அது போகிறவங்க போங்க, இல்லை நான் பிறந்தா சாகணும்ல, சாகுங்க. அது உங்கள் விருப்பம், உங்கள் விசுவாசம், அது நடந்துடும். ஆனால் எங்கள் விசுவாசம், எங்கள் விருப்பம், அவர் வருவார், நான் பறப்பேன். அவர் வருவார், நான் பறப்பேன். சொல்லுங்க, அவர் வருவார், நான் பறப்பேன். அது வரைக்கும் நல்ல சுகமா, பலனா, ஆசீர்வாதமா, கர்த்தருக்கு சாட்சியா நான் வாழுவேன். இதான் அவருடைய விருப்பம், அது என்னுடைய விருப்பம். அவருடைய ஆசீர்வாதம் அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இந்த கன்ஃபெஷன், அவர் என்ன நம்மளை பற்றி சொல்லியிருக்கிறாரோ அதை அறிக்கையிடுறதான் கன்ஃபெஷன் அறிக்கை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அறிக்கையிட்டா அது விசுவாசமாக நமக்கு ஒரு காரியத்தை நடப்பிக்கிறது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம நினைக்கணும்,
அவர் என்ன பேசுகிறாரோ அதை நம்ம பேசணும். அதான் அறிக்கை. நமக்காக அவர் என்ன நினைக்கிறாரோ, நமக்காக அவர் என்ன பேசுகிறாரோ அதை நம்ம நினைக்கவும் செய்யணும், அதை பேசவும் செய்யணும். அதுதான் அறிக்கை. இதுக்காக தான் நான் சொன்னேன், சாலமோன்ட்ட கர்த்தர் வந்து சொன்னார், உனக்கு என்ன வேணும் கேளு. ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் பிசாசு ஒரு ஐடியா கொடுக்குறான், கர்த்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சாலமோன்ட்டே பிசாசு 1000 ஐடியா கொடுத்துருப்பான். கடைசியில் அந்த ஐடியா அப்படி பின்னாடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஒழுங்காக இருந்துட்டு அந்த பாவம்லாம் என்னன்னு பார்க்கணும் போனானா, அது அந்த ஐடியா. ஆனால் கர்த்தர் அவனுக்குள்ள இன்னொரு ஐடியா கொடுத்துருந்தாரு. என்னுடைய ஜனத்தை ஆளக்கூடிய அதிபதியாக நான் உன்னை வைக்கிறேன். உன்னுடைய தகப்பனாகிய தாவீது எப்படி இந்த தேசத்தை ஆண்டானோ அதுபோல் நீ ஆளணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்குள்ளே போட்டிருந்தாரு. அவன் அந்த உலக ஆசையை விட்டுட்டு கர்த்தர் என்ன தன்னுடைய இருதயத்தில் போட்டாரோ அந்த ஆசையின்படி ஒரு ஜபத்தை பண்ணிட்டான். இந்த தேசத்தை ஆள்றது இவ்வளவு கூட்டம், நான் எப்படி ஞானம் இல்லாமல் ஆள முடியாது, எனக்கு ஞானம் தேவை, ஞானம் தேவைன்னு கேளுடா அப்படின்னு சொல்லி அவன் மனசில் இருதயத்தில் ஒரு ஆசையை போட்டிருந்தார். கேட்டுவிட்டான். அது அவருடைய மனதுக்கு உகந்ததாக இருந்தது. யார்? கர்த்தருக்கு உகந்ததாக இருந்தது. இது 1ஆம் தேதி பிரசங்கம் பண்ணது, ஜனவரி 1 பிரசங்கம் பண்ணது, தொடருது. அதுபோல நம்முடைய உள்ளத்திலும் பிசாசு 1000 ஆசையை சொல்றான். கர்த்தரும் இந்தா என் கூட வா, இந்த ஆசை உனக்கு தர்றேன், ஆசை அவர் தான் கொடுக்குறாரு. தவறான ஆசைக்கு பேர் இச்சை, சரியான ஆசைக்கு பேர் ஆசை. கர்த்தர் தான் நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆசையை கொடுத்திருந்தா, அப்படி வா அப்படி வா அப்படி வா, நான் உன்னை மேன்மையாக வைக்கிறேன். ஒன்று குறைவில்லாமல், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாமல் நான் வைக்கிறேன் வா அப்படின்றாரு. அவர் கேட்குற மாதிரி கேட்டுட்டா, அவர் பேசுகிற மாதிரி நம்ம பேசிட்டா, அதுதான் அறிக்கையும் வேண்டுதலும். கரெக்டாக அதை செஞ்சார். அவன் என்ன சொல்கிறான், நீ கேட்டதுக்கு அதிகமாக தர்றேன், நீ ஞானத்தை கேட்டையா, அதுக்கு மேலே நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தர்றேன். அதனால தான் பைபிளில் ஒரு வசனம், நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவர் அப்படின்னு. இல்லாட்டி அந்த வசனத்துக்கு அங்கே இடமே கிடையாது. நம்ம கேட்டது மட்டும்தான் கொடுப்பாருன்னா அங்கே இடமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்முடைய மூளை வந்து குருவி மூளை. எல்லாத்தையும் கற்று தேர்ந்துட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு காலத்தில் டாக்டர் வந்து எல்லா வியாதிக்கும் மருந்து கொடுத்துருவாருங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தா பலவிதமான ஸ்பெஷலைசேஷன். காதுக்கு ஒரு டாக்டர், அப்புறம் கண்ணுக்கு ஒரு டாக்டர், அப்புறம் இருதயத்துக்கு ஒரு டாக்டர், நுரையீரலுக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக. ஏன் எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்க மாட்டேன்? இல்லையப்பா, அதெல்லாம் முடியாது, எல்லாத்தையும் படிக்க முடியாது. அது மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா பாடங்களையும் யாரும் படிக்க முடியாது, கற்று தேர்ன ஆள் கிடையாது. நம்ம அறிவு குறைந்தது, குருவி மூளைன்னே சொல்லலாம். நம்ம குருவி மூளையில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஏதாவது கேட்டாக்க என்ன, 2ஆம் கிளாஸில் என்ன ஆசைப்படுவோமோ அதுதான் கேட்போம். 10th கிளாஸ் ஆசையெல்லாம் வராது. நம்மளாம் 2ஆம் கிளாஸ் ஆட்கள் மாதிரி குருவி மூளையை வச்சுக்கிட்டு இது வேணும் அது வேணும். பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் மிட்டாயை கொடுத்தா, மிட்டாயை மேலே சுற்றி வச்சுருக்காங்கல்ல பேப்பர், அது அழகாக இருக்குன்னு அதை அள்ளி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த அந்த ரேப்பர்ஸ் அந்த பேப்பரை அள்ளி சுருட்டி வச்சுக்கிட்டு நல்லா இருக்குதுன்னு, அட மிட்டாயை தின்னடா. ஆனால் அவர் சர்வ ஞானம் உள்ளவர். நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தான் நல்லா தெரியும். அப்போ நம்ம குருவி மூளையை தாண்டி அவர் ஏதோ நமக்காக விண்ணப்பம் பண்ணணும். ஏன்னா அவருக்கு தான் தெரியும், நமக்காக தெரியுது. பிளான் அவருடையது, நம்முடைய வாழ்க்கையை பற்றிய திட்டம் அவருடையது. அப்போ அவர் நமக்கு சொல்லாமல் எப்படி அதில் நடக்கிறது? அவர் நமக்கு தான் வேண்ட தெரியாத குருவி மூளையை வச்சுக்கிட்டு என்ன வேண்டுவான்?
மிட்டாய் கொடுங்க, பிரியாணி கொடுங்க, மிட்டாய் கொடுங்க, பிரியாணி கொடு. வேறு நல்ல சாப்பாடே இல்லையா? உலகத்தில் வேறு எந்த நன்மையுமே இல்லையா? நம்ம இந்த குருவி மூளையை வச்சுக்கிட்டு என்ன கேட்போம்? கேட்க தெரியாது. அதனால் ஏய், எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடு, நீ அந்நிய பாஷையில் பேச, அந்த சமயத்தில் நானே உனக்காக வேண்டிக்கிறேன். பாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பிதாவானவர் என்னன்னா நன்மை செய்யணும்னு நமக்கு கணக்கு பண்ணி வச்சாராம். அதை பிசாசத்துக்கு கெடுத்து விட்டான். இயேசுவை அனுப்பி தான் அது கெடுத்ததெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் போங்கன்னு இயேசுவை அனுப்பி விட்டார். இயேசு அதை செஞ்சிட்டாரு. இப்போ அந்த நன்மையெல்லாம் பெறலாம். ஆனால் நம்மளாக பெற்றுக்கொள்ள முடியல. அதனால் பரிசுத்தாவியை அனுப்பி விடுறாரு. அவர் கூட சேர்ந்து நீ இரு, அவர் வச்சிருக்க எல்லா நன்மையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருவார் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நம்ம இயேசு 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 அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாருங்கிறத ரொம்ப கவனிக்கலை. வேறொரு தேற்றரவாளன் சொன்னாரே, நான் போயிறேன், வேறொரு தேற்றரவாளன் அனுப்புகிறேன்னாரே, அந்த வேறொரு தேற்றரவாளன் இந்த இயேசு. உங்களை தேற்றரவு பண்ணுகிறவர், உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறவர். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற, உங்களை பரலோக பிதா உங்களுக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர். ஆனால் கொடுக்க இன்னொரு சட்டம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் கேட்டால் தான் கொடுப்பாரு, அடி கொடுக்க மாட்டார். சும்மா அள்ளி நம்ம பிள்ளைகளுக்கு சமயத்தில் என்ன பண்ணிடுறான், அவங்க கேட்காமே நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சா எனக்கு ஒன்றும் வேண்டாம்போ அப்படிங்கிறது. அடக்கு இருக்குகளா? எத்தனை தடவை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லியிருப்பீங்க, அடக்கு இருக்குகளான்னு சொல்லியிருப்பீங்க. கேட்டால் தான் கொடுப்பார். அதனால் என்ன பண்ணுறாரு, நீ ஜெபம் பண்ணுங்கிறாரு. நமக்கு தான் குருவி மூளையை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண தெரியலையே. அதனால் சரி தள்ளிக்க, நானே உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். என்ன தள்ளிக்க? உன் குருவி மூளையில் ஜெபம் பண்ணுறது விடு, என்னை விடு, அந்நிய பாஷையில் பேசு. அந்நிய பாஷையில் பேசுகிறப்ப நான் உனக்காக விண்ணப்பம் பண்ணி கொள்ளுகிறேன். அப்படி வசனம் இருக்கா? எங்கே இருக்கு? ரோமர் 8:26. ரோமர் 8:26. ஆவியானவரும் நமக்கு நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி செய்கிறாரு? நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியாலே அவர்தாமே நமக்காக அந்நிய பாஷையிலே, என்ன பாஸ்டர் வாசனத்தை மாற்றி சொல்கிறீங்க, அதான் இதான் அது, அந்நிய பாஷையிலே உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ அவரை ஜெபம் பண்ண விட்டீங்கன்னா அது நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டர் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், என் பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பொண்ணு சாக பழைக்க கிடக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறார், நான் வர்றேன் ஜெபம் பண்ண தலிக்கையா அப்படின்ட்டு, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணு. இங்கே இருக்கிற ஆள்கிட்ட ஏங்க உங்களுக்கு இருக்கிற ஆத்திரம் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் நம்ப மாட்டேன். அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன், நான் பண்ணுற ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், யாரோ பண்ணுற ஜபத்தை கர்த்தர் கேட்குறாரா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நான் போய் எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க நான் கேட்டதே இல்லை. ஒருவேளை சபை வளரணும், இங்கே எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எனக்காக பர்சனலாக என்னுடைய ஜபத்தை கேட்பார். அதாங்க விசுவாசம். கேட்பார், அதை செய்வார். அப்போ நம்முடைய ஜபம் குருவி மூளை ஜபம். இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, நான் உனக்காக ஜபம் பண்ணிக்கிறேன், நீ செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தால் கூட நான் உனக்கு 10th கிளாஸுக்கு தேவையான காரியம் மாதிரி ஆசீர்வாதமாக உனக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ண, இல்லை நோ, என் குருவி மூளை எனக்கு இதுதான் வேணும் அப்படியே கேட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை அடைச்சிடுறோம். அந்நிய பாஷை ஜெபம்
அதுவும் தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம பல சமயத்தில் கர்த்தருக்கு சித்தமோ இல்லையே, எனக்கு இது ஆசையாக இருக்குது, அந்த பொண்ணு தான் வேணும், இல்லை இந்த மாப்பிள்ளை தான் வேணும், அது அழகாக இருக்கிற பொண்ணுன்றேன், அழகாக இருக்கிற பிசாசா கூட இருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதை கவனிக்கணும். உள்ளத்தில் தினம் பேசுகிறாரே, அவருடைய சாய்ஸ்க்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? இது கர்த்தருடைய சித்தம்னு திட்டமாக தெளிவாக சொல்லிடுவீங்களா? லாபான்னு அந்த வீட்டாருன்னு சொன்னாங்களாம், இது கர்த்தரால் வந்த காரியம். இங்கே பாருங்க, அது மாதிரி சொல்லணும், அது மாதிரி செய்யலை, அது மாதிரி சொல்கிற அளவுக்கு இல்லைன்னா ஒன்றும் செய்யாதீங்க. போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு கிடக்கிறத விட நம்மால் போய் மாட்டிக்கிட்டான்ல யாக்கோபு, இந்த பொண்ணுக்கு வேலை செய்கிறேன்டான்னா இன்னொரு பொண்ணை கொண்டு வந்து விட்டு போயிட்டான். இவனை விட கெட்டிக்காரன் எத்தன். இவன் கெட்டிக்காரத்தனத்தில் யாக்கோபு தன்னுடைய கெட்டிக்காரத்தனத்தில் அந்த கூளை கொடுத்துட்டு அதை வாங்கிடலான்னு, ஆசீர்வாதத்தை வாங்கிடலான்னு கணக்கு பண்ணேன். அப்புறம் அந்த அப்பா கிட்ட போய், நான் தான் ஏசா, என்னால் தோல் ஆட்டு தோல் எடுத்து போத்தி விட்டுருக்கலாம் அம்மாக்காரி. வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை சத்தமோ என்னங்கடா இது. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் அப்படி இருந்திருக்கு, அதனால அவனை ஆசீர்வதிச்சு விட்டான். பின்னாடி அவன் வர்றான் வந்து, அப்பா உனக்கா எல்லாத்தையும் நல்லா சமைச்சு கொண்டு, அப்போ முன்னாடி வந்தவன் யாருடா இப்படி ஏமாத்தினவன அங்கே ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான். லாபான் கர்த்தரால் வந்த காரியம்னு முதல்ல அவங்க அக்காவுக்கு சொன்னவன், அக்காவுக்கா தங்கச்சிக்கோ ரெபக்காளுக்கு சொன்னவன், இவனை மாட்டி விட்டான் பாருங்க. ஆனாலும் அழைப்பு மாறாது, கிருபை வர மாறாது. இதே யாக்கோபை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிற தேவன். அப்போ யாக்கோபு எங்கேயோ ஒரு இடத்துல பூரணமாக மனம் திரும்பி இருக்கிறான். நான் அப்புறமே யோசிப்பேன், யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படி, அது என்னையா யூதா வந்து உண்மையிலே ரொம்ப மோசமானவன் யூதான்னு அங்கே எழுதியிருக்குது பைபிளில். அவனை போய் என்னடா இது யூதா கோத்திரத்து சிங்கம்னு இயேசுவை பற்றி சொல்லிக்கிறாருன்னு பார்த்தா, அவன் கண்ணாடி, அதாவது உண்மையாக நல்லா மனம் திரும்பி போயிருந்திருக்கிறேன், அதனால் யூதா கோத்திரத்தை சிங்கம்னு சொல்லிக்கிறாரு. தாவீதின் குமாரன்னு சொல்லிக்கிறாரு. ஏன் தாவீதை பற்றி தெரியாதா? ஆண்டவருக்கு தாவீதை பற்றி தெரியாதான்னா, தெரியும்டா, அவன் எப்படி மனம் திரும்பி இருந்தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தாவீதின் குமாரன் சொல்லிக்கிறாரு. அதனால் எங்கேயோ சில சமயத்தில் ட்ராக் மாதிரி நம்ம போய் தொலைச்சிருந்தா கூட மறுபடி சரி பண்ணுகிறேன்னு சொல்லுற கர்த்தருங்க இருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய சமாதானம் தான், எல்லாருக்குமே தான். இல்லை நான்லாம் கரெக்டாக தாங்க நடந்தேன், எல்லாம் தப்பு தப்பாக செஞ்சு வச்சுட்டு கடைசியில் ஆண்டவரே அப்படின்னு வந்து நிற்க, சரி வா சரி பண்ணுறேன் அப்படின்வார். ஆக இப்படி சரி பண்ணுவதற்காக ஒரு ஜெபம், அந்நிய பாஷையிலே ஆவியானவரே நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, வேண்டுதல் செய்கிற ஒரு ஜெபம். அவரை விட்டீங்கன்னா சரியாக ஜெபம் பண்ணிடுவார். நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஆமென் என்று இருக்கிற தேவன், அவர் ரொம்ப கரெக்டாக தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுதல் செய்கிறப்ப அது ஆமேன்னு சொல்ல மாட்டாரா? நோ இதெல்லாம் நடக்காது, இன்னும் ரொம்ப அதிகமாக கேட்குற நீ அப்படியெல்லாம் சொல்லுவாரா? கேட்க மாட்டார், சொல்ல மாட்டார். அவர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய இருதயத்தில் விருப்பம். என்னவா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இப்படி தான் செய்கிறது அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம். அதை செய்யணும். அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷையில் பேசும்போது நமக்கு அது ரொம்ப லூசுத்தனமாக, என்னால் ரொம்ப வளரிக்கிட்டோன்னு நம்ம அதுக்கு பிடிக்கலை, நமக்கு அதை பற்றி என்னன்னு தெரியவும் தெரியாது, அதனால் வேண்டியதில்லைன்றான். ஆனால் அதுக்குள்ளே தான் பெரிய சுவிட்ச் வச்சுருக்கிறார். அது ஒரு வரம், ஆவியின் வரம், நமக்காக நம்முடைய நன்மைக்காக தேவன் கொடுத்துருக்கிற ஒரு வரம், அந்நிய பாஷையில் பேசுவது. அந்த அந்நிய பாஷையில் பேசும்போது தான் அந்த வரம் என்னது?
பிதாவாகிய தேவன் நமக்கு என்னென்ன வேணும்னு வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் பண்ணி விடுறாரு. அந்த வரத்தில் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுற ஒரு ஆள் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆனால் அந்நிய பாஷை பேச மாட்டேன்னு சொல்லிட்டோம்னா அவருக்கு நம்ம மேலே கோபமும் வருது. போ நாசமா போ அப்படின்னு தள்ளி விடுற மனநிலையும் அவருக்கு வந்துடுது. நான் இந்த ஏசாயா 28:11 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களுடைய அவர் சொன்னாலும் என்ன சொல்றாரு? கேட்க மாட்டேன். பெற்றோருடைய பெரிய புலமை, பிள்ளைய சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. அது மாதிரி அவர் அங்கே புலப்பிட்டு இருக்கிறார் நம்மளை பற்றி. ஏன்னா நான் அந்நிய பாஷையில் பேசுன்றேன், அப்போ ஆவியானவர் உனக்காக விண்ணப்பம் பண்ணிடுவார், அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவேங்கிறேன், அந்நிய பாஷையில் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு அவருக்கு கோபத்தில் போய் தொலைவோ அப்படின்னு தள்ளி விட்டுறாராம். 13 ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். கொஞ்சம் தான் பைபிள் விளங்குதுங்க. அப்போ எல்லாம் மாட்டிக்கிடுவோம். அவர் இருதயத்தில் ஆவியானவரை கொடுத்து இந்த அபிஷேகம் உனக்கு இருக்குது, அதனால் கர்த்தருடைய வெளிப்பாடு உனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அந்த அபிஷேகத்தையும் கவனிக்கிறதில்ல, அவர் கொடுக்குற வெளிப்பாட்டையும் கவனிக்கிறதில்ல, அவர் கொடுக்குற ஆவியானவர் கொடுக்குற அந்த வேண்டுதலையும் நம்ம அவர் பண்ண விடுறதில்ல. நம்ம தான் ஜெபம் பண்ணுவேங்கிறோம். எப்படி? நீர் ஜெபம் பண்ண வேண்டாம், நானே ஜெபம் பண்ணிக்கிறேன். சமயத்தில் இங்கே இலவசம்னு சொன்னாக்க இலவசமெல்லாம் வேண்டாம், போ நானே சம்பாரிச்சுக்கிறேன். இலவசமாக பாவ மன்னிப்பு வேண்டியதில்லை, நானே போய் பாவ மன்னிப்புக்கு பரிகாரம் என்ன செஞ்சுக்கிறேன். உலகம் பூரா அதான் செய்யுது. ஆனால் நீங்களும் நானும் தான் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய கிருபைக்கு எனக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருக்க மாட்டேங்கிறான்னா தான் வச்சிருக்கேன் வா அப்படின்னு சொல்லி இயேசுவை தந்தவர். அந்த இயேசுவர் என்னன்றாரு, நான் போகிறேன். என்னையா நீங்கள் பிதா அனுப்பி விட்டார், நீங்கள் வந்தார், நீங்கள் என்னமோ செஞ்சேன், நீங்கள் கடைசிக்கு நீங்களும் போகிறேங்கிறீங்க அப்படின்னா நான் போகிறது நல்லதுப்பா, நான் போய் வேற ஒரு ஆளை அனுப்புகிறேன். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். வரப்போகிற காரியங்களையும் உனக்கு சொல்லி உனக்கு வேண்டுதல் செய்வார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி அவருக்கு பேர். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி அவருக்கு பேர். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தருகிறவர். அவர் உங்களோட கூட இருப்பார். பலத்தினாலல்ல, பராக்கிரமத்தினாலல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். அப்புறம் அந்த ஆவியானவர் வந்து அந்நிய பாஷை பேசுகிறப்ப என்னதான் செய்கிறாராம்? வேண்டுதல் பண்ணுறாரு ஒன்று. அப்புறம் உங்களுக்கு தேவையானதுக்கு இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வேண்டுறாரு. அப்புறம் அவர் தேவனுடைய மகிமையை அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்று சொன்னார்கள். அது எங்கே வாசிக்கிறீங்க? அப்போஸ்தலர் 2 எடுங்க. அப்போஸ்தலர் 2 வசனம் சொல்லுங்க. 2:11. ஓகே, வாசிக்க பார்க்கலாம். கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் அனைவரும் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே இது கஷ்டம், இது மாதிரி பாடாக இருக்குது, வேதனையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இது எழுத்து வீட்டுக்காரன், இந்த பக்கத்து வீட்டுக்காரன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஐயோ தாங்களா ஆண்டவரே அப்படின்னா. ஆனால் அந்நிய பாஷையில் பேசுகிறப்ப தேவனுடைய மகத்துவங்களை, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களா, தேவனுடைய மகத்துவங்களை பேசுவீங்க. அவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய விட்டுருவீங்க. தேவனை அறிகிற அறிவு வெளிப்பாட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள்
ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கும். அப்போ ஞானம் அவர் இருந்தாவே ஞானம். இயேசுவே நமக்காக ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பருமானார்னா அந்த இயேசுடைய ஞானத்தையும் நீதியும் பரிசுத்தையும் மீட்பையும் இந்த இயேசுவானவர் கொண்டு உங்களுக்கு கொடுக்கிறார். அதை வாங்கிக்கிறேன்னு கொடுத்தா வாங்கிக்கிறேன்னு நமக்கு சமயத்தில் பெருமை இருக்குல்ல, நானே சம்பாரிச்சுக்கிறேன். மொட்டையாக போகிறதுக்கு இதை தவிர வேறு ஐடியா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்மளால் முடியாது. பாவி எப்படி நீதிமான் ஆகிறது? அக்கிரமக்காரன் எப்படி பரிசுத்தமாகிறது? நம்ம எல்லாம் சேத்துல குப்பையில் கலந்து வளர்ந்த ஆளுக எப்படி தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்கிறது? பாவம் செஞ்ச அன்னைக்கு தேவ மகிமை அற்றவர்களாய். ஆனால் அவர் வந்தாராம், என்னுடைய மகிமையை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், நானே அவர்களுடைய நீதி, நானே அவர்களுடைய பரிசுத்தம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களா, நீங்கள் பரிசுத்தவான்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களா, நீங்கள் நீதிமான்கள். நம்மளா சம்பாரிச்சான்? ஒன்றும் சம்பாரிச்சது கிடையாது. கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டா அவ்வளோதான். அவர் நெத்தியில் எழுதி விட்டுறாரா, நீதிமான் இவன் என் பிள்ளை எழுதி விட்டுறாராம். அவரே எழுதி விட்டதை வச்சுக்கிற வேண்டியதானே. நம்ம ஆளுங்க ஏன் விசுவாசிகளே ஊழியக்காரர்களே அதெல்லாம் வேண்டாம், நான் பாவி என்ன அப்புறம் நரந்தேன். இனிமேல் ரட்சிக்கப்பட்ட பாவி, அதனால் ரட்சிக்கப்பட்ட நரகங்கள் அங்கே இல்லை, இங்கேயே. அங்கே போய் பரலோகம் போயிடலாம். ஆனால் நீ பாவின்னு சொன்னேல்ல, அதனால் இங்கேயே அனுபவி நல்லா அப்படின்னு. இந்த உலகத்தில் தீமைகளை அனுபவிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவங்க பரிசுத்தவான் அவங்களுக்கு தெரியலை, நீதிமான்னு அவங்களுக்கு தெரியலை. நான் பாவின்னு சொல்லி அந்த பாவின்னு சொன்னதுக்கான பலனை இந்த பூமியில் நரகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மனம் போல வாழ்வு, உங்களுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே மனிதன் இருக்கிறான். உங்களுடைய நினைவு எதுவாக இருக்கணும்? அவர் உங்களுக்கு என்ன நினைவை கொடுத்தாரோ அதை வச்சுக்கணும்ல. அந்த சாலமோனுக்கு தான் இதெல்லாம் வச்சுக்கடா, இதன்படி கேளுன்னாரு, அது கேட்டான். நம்மளும் அது மாதிரி நம்முடைய இருதயத்தில் அவர் என்ன நினைவுகளை ஆசைகளை போட்டாரோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு கேட்டால் அதான் அவர் கேட்குறது. அது நமக்கு தெரியல. ஆவியானவர் வந்து உனக்காக வேண்டி கேட்டோம்னா சரி ஓகே, பரிசுத்த ஆவியானவரே அல்லேலூயா கடா படா 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 படான்னு அவர் என்ன எப்படி பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுறது அப்படின்னு கேட்டால் எனக்கும் என்னன்னு தெரியல. கடைசிக்கு வாய்க்கு வந்தபடி வாய்க்கு அது எப்படி வாயில் சும்மா வந்துடுமா? அது உள்ளத்திலிருந்து வருது. மூளை அறிவு வழியாக வராமல் உள்ளத்திலிருந்து நேராக வாய்க்கு போயிடுது. மனசில் என்னமோ சொல்லுது, அதைத்தான் பேசுகிறீங்க. அது உங்களுக்கு தெரியும். மனசில் என்ன இருக்கோ அதைத்தான் பேசுவீங்க. இது டைரெக்டாக மூளை வழியாக போகாமல் நேரடியாக வாய்க்கு போயிடுது. அந்நிய பாஷையில் பேசுகிறப்ப வாய் பேசுது. இருதயத்தின் ஆழத்தில் இருக்க ஆவியானவர் உன் இருதயத்தை நல்லா காத்துக்கன்றார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? இருதயத்தை கர்த்தருக்கு பிரியமாக வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறபடி அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு கிடக்க வேண்டியது. மீதியெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. இந்த இடத்துல இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கணும். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்குண்டு பிடிபட்டு சிக்குண்டு. அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிறான். அதனால் இவன் பின்னிட்டு விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுறது வேணுமாக்க நமக்கு. இது ஏன்டா இது வருதுன்னா அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன் பேச மாட்டேங்கிறேன், உளற இருக்கிறேன். நான் அவனை உளர வச்சுக்கிட்டா இருக்கிறேன். அவனுக்கு தெரியாமல் நான் ஜெபம் பண்ண வேண்டியிருக்குங்கிறார் அவர். ஏன்னா நம்ம அவருக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, எதுக்காக அதுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன்ருவோம். அதானே செஞ்சாங்க. அந்த தேசத்தை நான் தர்றேன்னா அவங்க பார்த்தது ராட்சதர்கள். ராட்சதனார் நிச்சயமாக முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு போடாருன்னு. அந்நிய பாஷையில் பேசியிருந்தா போயிருப்பாங்க. அவங்க என்ன பெரிய பரிசுத்தவான்களா? இல்லை, பரிசுத்தவான்களா இல்லைன்னாலும் கர்த்தர் சொன்னதுக்கு பெற்றிருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு முன்னாடி அநேக ஆசீர்வாதங்களை முன்னாடி இருக்குது, அதை எடுக்க மாட்டேன்றான். எனக்கு இதுதான் வேணுங்கிறான். வனாந்தரத்தில் செத்தா போதும்னாங்க. அப்படிதான் நம்ம ஆட்கள் பல சமயத்தில் பேசிடுறான். பேசக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு? சிங்காரமான தேசம், நான் ஏற்கனவே பார்த்து வச்ச தேசம், அப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை.
நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அதை விட்டு போட்டு இல்லை இதுதான் வேணும். அங்கே பங்களா ஒன்று வாங்கி தரேன்டான்னு சொன்னால், இது ஒரு குறுக்கு சந்தில் அதில் ஒரு கிராஸு அப்புறம் டபுள் கிராஸ், அதில் ஒரு குடிசை வீடு மாதிரி கொஞ்சம், ஆனால் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்றான். நல்ல ஒரு அதாவது ஹைவே பெரிய பாதையாக இருக்க இடத்துல அங்கே பக்கத்தில் ஒரு வீடு, நல்ல வீடா அது ரொம்ப விலையாக இருக்குதா, நான் தரேன்றேன். காசு நீயாடா கொடுக்குற? ஹலோ, காசு நீங்களா கொடுக்குறீங்க? நான் கொடுத்தா தானே கொடுப்பீங்க, நான் தான் தர்றேன்றேன்ல. அப்புறம் என்ன அதிக விலை? கொஞ்சம் விலையோ அதிக விலையோ அவர் கொடுத்தது தான். நான் உனக்கு தந்தேன், அல்லேலூயா சொல்கிற இருதயம் இருக்கா? இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த இது அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இது மட்டும். தப்ப ஜனமும் சொன்னார்ல, பால் தேன்னு ஓடுற தேசத்தை விட்டுவிட்டு அந்த ஆத்தை கடக்காம இங்கேயே என்னடா ஆடு மாடெல்லாம் அங்கே மேயறதுக்கு நல்ல மேய்ச்சல் இருக்குது, நாங்கள் இங்கே தானே இருந்துக்கிறோம், அங்கே கேட்க மாட்டோம். எங்க அவர் குறித்து வச்ச இடத்த அதை கேட்க மாட்டோம், நாங்கள் இங்கேயே இருந்து என்ன பண்ணுறது? நம்ம பல சமயத்தில் இதை பண்ணுறோம். ஏன் அவர் சொல்கிற மாதிரி நம்மளை ஜெபம் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேனும். மோசே ஒரு ஆள் தான் கரெக்டாக ஜெபம் பண்ணிட்டு வந்த ஆள். ஏன் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்கடா? இப்போ எனக்கு இருக்க ஆத்திரத்தில் அவங்கள கொன்னே விடுவேன். ஆனால் நீ போய் ஒரு ஜெபம் பண்ணுறா, என்ன ஆண்டவரே இப்படி வழியில் கொண்டு விட்டீர்னா எகிப்தியரெல்லாம் நீங்கள் சத்துக்கட்டை கடவுள் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு போனீங்க, கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போச்சு, உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறான்னு இவரே ஒரு ஏவி விடுறாரு. அவன் கரெக்டாக ஜெபம் பண்ணி விட்டான். கடைசி அவர் சரி நான் இவங்களை கொல்லலை போ. அப்புறம் சொல்கிறாரு, இவங்களோட வந்தேன்னா நானே இவங்களை கொண்டு விடுவேன்டா, பிசாசு வேண்டியதில்லை, இவங்களோட நான் வந்தேன்னா நானே இவங்கள கொண்டு விடுவேன் பார்த்துக்க. அதனால் நான் வரல, ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னா இவன் வந்துக்கிட்டு தூதனாவது நீர் எங்களோட வரலன்னா, இந்த ஆசையும் உனக்குள்ளே கர்த்தர் போட்டதுதான். அந்த ஆசையை கேட்டுட்டான், நீர் என்னோட கூட வரல, எங்களோட வரலன்னா இங்கேயே இருந்துடுறான் அப்படின்னு. சரி போ, நான் வர்றேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்புறம் என்ன சொல்கிறான்? ஆமாம், இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு கிருபைன்னு ஒன்று அங்கே இருக்குதா? அந்த கிருபைன்னு ஒன்று இருந்தால் எனக்கு நாம் பார்க்கணுமே. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கிரியைகளை கண்டார்களாம். they saw the deeds of God. கர்த்தருடைய கிரியைகளை தான் கண்டாங்களாம். மோசேயோ கர்த்தருடைய வழிகளை அறிந்திருந்தான். அவர் என்ன செய்வார்னு எனக்கு தெரியும்ன்றானே. நான் சொல்றேன், என்னை பற்றி என்ன செய்வார்னு எனக்கு தெரியும், நீங்களும் சொல்ல முடியும். கர்த்தருக்கு இருதயத்தை அர்ப்பணிங்க, வெளிப்பாடு வரும். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறாரு, மனசு அங்கே வரணும், மனசு கர்த்தர்கிட்ட வரணும். என்னமோ சொல்லுவார், எழுதி வைங்க. ஒரு வருஷத்தில் பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு வருஷமாக எப்படி நடத்தியிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை செய்யுங்கள். அவர் நம்முடைய இருதயத்தில் கொடுக்குற ஆசைகளை பல சமயத்தில் வேண்டான்றான். ஏன்னா சீசர்கள் அப்படி தான் சொல்கிறாரு. இப்போ இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும், ஆனால் அதெல்லாம் இப்போ தாங்கவே மாட்டீங்க. ஏன் கர்த்தர் சொல்கிற நல்ல காரியத்தை தாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. சீசர்கள் தாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாங்கியே இருக்க மாட்டாங்க. இது நமக்கு சரிப்படாது, இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள் எந்திரிச்சு போனாங்கன்னா இவங்களும் போக பார்த்தாங்க. ஆனால் பாருங்க, அவர் நான் மொத்தமாக சொன்னால் தாங்க மாட்டீங்க. ஆவியானவர் தனித்தனியாக ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் பேசுவார். அப்போ சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்திடுவார். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை செய்ய இடம் கொடுக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள தேவனை பற்றி வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு சரிங்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் பண்ணுறாரே, அதை நீங்கள் அனுமதிக்கணும். எஸ், அப்படி அனுமதிக்கலை, பின்னிட்டு விழுந்து கெட்டு நாசமா போ அப்படின்னு தள்ளி விட்டேன்றார். ஏண்டா
நான் சொன்ன மாதிரி அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிறேன். அந்த இடத்துல கோபமாக எழுதியிருக்காரா, சந்தோஷமா இன்பமா என் பிள்ளைய அப்படின்னு எழுதியிருக்கிறாரா? கோபமாக எழுதியிருக்கிறாரு. அப்போ அந்நிய பாஷை பேசணும். நேற்று அந்நிய பாஷை பேசணும், இன்னைக்கு என்ன வருது வந்துடும் ஏதோ. ஆனாலும் அந்நிய பாஷை பேசுறது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படி பேசுனீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளேயே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறத நீங்கள் பார்த்துருவீங்க. உங்கள் இருதயத்தில் மாற்றம் என்ன வரணுமா? அவருடைய மனசு எப்படியோ உங்கள் மனசு அப்படி மாறணுமா? அதான் பவுல் சொல்கிறான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. அவர் என்ன நினைக்கிறார், நான் அதை நினச்சிக்கிறேன். என்ன நினைக்க, அது எப்படியா முடியுது? ஆவியானவர் வந்தார், நான் இல்லைப்பா, அவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள அவர் வாழ்கிறார். அப்போ என்ன ஆண்டவரே, நீர் தான் வந்து எங்களை எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? சரி, நான் வேண்டாம். அப்போ பிசாசு வேணுமா உனக்கு? ஒன்று நான் இல்லாட்டி பிசாசு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. ஹலோ, கர்த்தரை துதிக்கிறது ஆராதிக்கிறது இன்பமானது. அந்த இன்பத்துக்குள்ளே வருவீர்களாக, பூமியிலே சகல நன்மையும் ஒன்றும் குறைவில்லாமல் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மையை நீங்கள் பெறுவீர்கள். ஆரம்ப கட்டங்களில் இந்த அந்நிய பாஷை பேசுறது லொலன்னு தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிற வேலை, அந்த வேலைக்கு கூலி கட்டாயமாக இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுங்கள், கர்த்தர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை நடப்பிப்பார். அல்லேலூயா. அவருடைய மைண்ட் செட் அதுவே நமக்கு வருமானா? நம்ம கர்த்தரை போல சிந்திக்க பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்மளை எதிர்க்கிறவன் யார்? உங்களுக்கு எதிரிகள் அவர்கள் தோற்று போவார்கள், ஓடி போவார்கள், நாசமாய் இல்பொருளாவார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு பேசி கொண்டிருக்கிற விஷயங்கள், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னாடி வருது. ஆண்டவரே நன்றி. ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து விண்ணப்பம் பண்ண இடம் கொடுக்குறோம். டெய்லி நாங்கள் அந்நிய பாஷையில் பேசுவோம். ஆவியானவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர். நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நீர் எங்களுக்கு கிரியை செய்கிறீர். உமக்கு நன்றி. எனக்கு ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கிருபை உண்டாயிருப்பதாக. எஸ், உண்டாயிருக்கிறது. நன்றி கர்த்தாவே. உம்முடைய நாமம் இங்கே இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கே துதிக்கான மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் உங்களுக்கு ஒவ்வொருவரும் கூட என்றென்றும் இருப்பார். அல்லேலூயா. ஓகே, காட் வில் பிளஸ் யூ. அந்நிய பாஷை பேச